ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் உங்களை ஒரு விஷயம் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சமூகத்தில் ஆனந்தமும் அவருடைய பிரசன்னத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் சில நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லைனா கூட கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்ரு நம்மளை சோர்வடைய அநேக காரியங்களை கொண்டு வந்து முயற்சி செய்து கொண்டே தான் இருப்பான். ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவன் வெட்கப்பட்டு போவான். ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த 21 நாள் உபவாசம் என்று நம்ம அறிவித்து, ஸோ இன்றைக்கு 21வது நாள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். தேவன் இந்த 21 நாளை அவருடைய சமூகத்தில் செலவிடும்படியாக, நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவருடைய சமூகத்தில் வைக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் நம்ம செய்கிற விண்ணப்பங்களை நாம் மறந்து போகலாம். ஆனால் நம்மை உருவாக்கின கர்த்தர் அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை அவர் மறப்பதில்லை. ஹல்லேலூயா. யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் ஒரு நாளும் மறப்பதில்லை. நம்முடைய விண்ணப்பங்களை அவர் நிச்சயமாக தம்முடைய கரத்தில் வைத்து ஏற்ற நேரத்தில் அவர் பதிலளிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வேளை சிலர் யோசிக்கலாம், நான் 21 நாளாக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் ஆண்டவரே என்னுடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி. ஜெபம் அப்படின்றது என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம விதைத்திருக்கிற விதை. ஆமேன். ஹல்லேலூயா. அது ஒருவேளை கண்களுக்கு மறைவாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபங்கள் அவைகள் விதைகளாய் நிச்சயமாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பலன் எப்போ கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் நம்ம தொடர்ந்து விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் பலன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த நாளில் ஜெபத்தை குறித்து தான் சில காரியங்களை, ஜெபத்திற்கு அடிப்படையான காரியங்கள் என்ன, அல்லது தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவையான சில காரியங்கள் என்ன என்று சொல்லி இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம யாவரும் எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் ஒருவர் வேகமாக வாசிக்க. இல்லை, தான் சொன்ன ஒரு லைனை விட்டுடா. தான் சொன்னபடியே நடக்கும் என்று ஆமேன். ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த நாளில் ரொம்ப அடிப்படையான காரியம்தான் விசுவாசம். ஸோ அதை குறித்து நான் ரொம்ப ஆழமாக பேசலைன்னா கூட இந்த வசனத்தை மாத்திரம் ஒரு விசை நம்ம தியானித்துட்டு செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள் அப்படின்றார். இது முந்தைய சம்பவம் என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லிடுறேன். அத்தி மரத்தை ஆண்டவர் சபிக்கிறார். அந்த அத்தி மரம் பட்டு போகிறது. அப்போது சீஷர்களில் ஒருவனாகிய பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று. இல்லை, ஒருவேளை இயேசுவோட சில நேரங்களில் அவங்க நடக்கிறாங்க, அநேக அற்புதங்களை பார்த்தாங்க அப்படின்னா கூட சில செயல்களை செய்யும்பொழுது அவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆமேன். ஏன்னா கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை ரசமாக்கின அந்த இயேசுவை பார்த்தவங்க, குஷ்டரோகியை சுகமாக்கின அந்த இயேசுவை பார்த்தவங்க, எவ்விருவனுடைய பிள்ளையை மரித்து அது உயிரோடு எழுப்பினதை பார்த்த சீஷர்கள் தான். ஆனால் சில நேரத்தில் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக பேதுரு ஆண்டவர் வீட்டில் சொல்ல, ஆண்டவர் இங்கே பாருங்கள், ஆண்டவர் நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே. இப்போ சில நேரங்களில் எல்லாருக்குமே விசுவாசம் என்பது ஒரு எட்டாத கனியை போல தான் காணப்படுகிறது. நம்ம ஆசைப்படுறது, நான் கூட இல்லை, ரொம்ப ஆண்டவருக்காக பயங்கர விசுவாசியாக இருக்கணும், ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் பயங்கரமாக நம்பணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஆனால் சில நேரத்தில் நமக்கு சின்ன சின்ன காரியங்கள் கூட நம்ம அசைய பண்ணும்போது நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்படின்னா, கூட வருகிற சீஷர்கள் அப்படியாக தான் இருக்கிறாங்க. அநேக நேரத்தில் ஆண்டவர் அவங்கள பார்த்து கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசிகளை, நீங்கள் விசுவாசியாமல் போனது என்ன ஏன் கேட்குறாரு அப்படின்னு. அவங்க பார்த்த மாதிரியான அற்புதங்களை நம்ம உண்மையாக பார்த்தோமான்னு தெரியல. அப்படி கண்கூடாக கூடியே இருந்து அவர் செய்கிற ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களால நம்ப முடியாத சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள விட்டுல. அற்ப விசுவாசிகள்னு அவர் கடிந்து கொண்டாலும் இந்த இடத்துல பாருங்க, இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். ஹல்லேலூயா.
அல்ல இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் இல்லையா, பக்கத்தில் இருக்கவங்களுடைய கையை உறுதியாக பிடிச்சிக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம் எல்லாரும், தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், நீங்கள் அந்த வார்த்தை சொல்லும் பொழுது என்ன தெரியுமா, கர்த்தர் இதை பேசுகிற நான் சொல்ல, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, எவனாகிலும், அதாவது அந்த விசுவாசம் என்ன செய்யுமா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிண்டு போய் என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஓமையை தான் சொல்கிறாரு. நம்ம போய் லிட்ரலாக மலையை பார்த்து அதை பார்த்து பேசி மலையை நீ சோதித்து பார்க்கக்கூடியது விசுவாசம் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அதில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ பரீட்சை பாராதிருப்பாயாகன்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரை நம்ம அப்படி சோதித்து பார்க்க முடியாது. ஆனால் சூழ்நிலைகள் வரும்பொழுது எந்த காரியம் நமக்கு மலை போல் இருக்கிறதோ அந்த காரியத்தை பார்த்து பேசும் பொழுது ஹல்லேலூயா உறுதியாக, அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுது, நீ ஆண்டவர் இடத்துல நம்பு. இப்போ ஆண்டவர் இங்கே என்ன தெரியுமா சொல்லித்தரார், டீச் பண்ணுறாரு. என்ன டீச் பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி பேதுரு சீஷர்களை என் கூட வரீங்களே, ஏதோ மலை இது அத்திமரத்தை சபிக்கிறது நான் சொன்னால் மாத்திரம் அல்ல, நீ தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்து நீ சொன்னாலும் அப்படிப்பட்ட செயல்கள் நடைபெறும். ஹல்லேலூயா. அதை சொல்லித்தான் சொல்கிறாரு, சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசித்தால் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அது அப்படியே ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், விசுவாசம் இல்லாமல் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கரெக்டுங்களா? சரி, அந்த விசுவாசத்தை குறித்து பார்ப்பதற்கு முன்பாக 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வரும். ஏன்னா பாருங்கள், சில காரியங்களை ஆண்டவர் உடனடியாக பதில் அளிப்பார், சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும். ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் சகரியா எலிசபெத் தெரியுமா எத்தனை பேருக்கு? சகரியா எலிசபெத் அவங்களுக்கு பிறந்த பிள்ளை யோவான் ஸ்நானன். தேவன் சகரியாவை அவனுடைய ஆசாரிப்பு முறையின்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்லும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சகரியாவுக்கு முன்பே நின்று நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இல்லையா? அந்த வசனம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும், லூக்கா 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல நீ உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று நீ பேரிடுவாயாக. ஆனால் அங்கே பிரச்சனை என்ன, ஒரு விண்ணப்பம் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் நாட்கள் ரொம்ப கடந்து போனதுனால அவருக்கே அதில் ஒரு உறுதி இல்லை, அது எனக்கு கிடைக்குமான ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை ஏற்றிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது யதார்த்தம், அது நேச்சுரலாக எல்லாருக்கும் நடக்கும். சில கால தாமதங்கள் எடுக்கும், ஆண்டவரே நடக்குமா ஆண்டவரே அப்படின்னு வரும். அந்த மாதிரி வரும்பொழுது நம்மை பலப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் விதவையை குறித்த ஊமையை சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம் பாருங்கள். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஹல்லேலூயா. இந்த பெற்றுக்கொள்வோம் அப்படின்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தை அல்லது மூல பாஷையில் அதை உண்மையிலேயே மொழியாக்கம் பண்ணாங்க தெரியுமா? அந்த மூல பாஷையில் லாம்பனோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா டு ரிசீவ் அல்லது டு டேக் அவே, அப்படி இல்லைன்னா ஹோல்டிங் ஆன், அதாவது ஒன்றை பெற்றுக்கொள்வது அல்லது எடுத்துக்கொள்வது அல்லது அதை அப்படியே பிடித்து கொண்டு இருப்பது. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் வேதத்தில் சில சம்பவங்களை வாசிக்கும்பொழுது அப்படி தான் இருக்கும். இந்த 12 வருஷமாக பெருபாடுள்ள ஸ்திரீ இயேசு கிட்ட ஏதோ ஜெபித்து ஒரு விசுவாசத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. மாறாக இந்த வார்த்தை பாரு, இந்த வசனம் அவளுக்கு ரொம்ப மிக பொருத்தமாய் அமைகிறது. ஷி டுக் அவே, ஹல்லேலூயா. தனக்கு வேண்டியதை தன்னுடைய விசுவாசத்தினால விசுவாசித்து தன்னுடைய செயலினால் அதை காண்பித்து ஆண்டவர் கொடுக்கிறாரா இல்லையா, அதுக்கு அதாவது போய் நிறைய பேர் வராங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று 110 சொல்கிற, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது நான் சுத்தமாவேன். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக தேவனிடத்தில் கேட்டு இங்கே அதான் பேசுகிறது. ஜெபம் என்ன கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் சிலர் எப்படி பெற்றுக்கொண்டாங்க பாருங்கள். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஷி டுக்
took away the healing. Amen. Hallelujah. ஆண்டவர், நான் அந்த வீடியோவை பின்னாடி காமிப்பேன், இப்போ இல்லை, இயேசுவே நடந்து போகும்போது அந்த கூட்டத்தில் அவர் நின்று அப்படியே ஆச்சரியப்படுகிறார். எப்படி இல்லை, எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போச்சு. Hallelujah. Hallelujah. When there is something happening, ஒரு ஹீலிங் நடக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லாமல் அது நடக்காது. அப்போ இயேசு அவர் நடந்து வராரு, எல்லாரும் அவரை இடித்துக்கிட்டே வராங்க, நெருக்கப்பட்டே வராங்க. திடீர்னு பார்த்தா அவருக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகுது. அவர் யோசிக்கிறார், நம்ம யாருக்கும் ஜெபம் பண்ணலையே, யாரும் நம்ம இடத்துல வந்து விசுவாசத்தோட கேட்கலையே, யார் மேலேயும் நம்ம கை வைக்கலையே. கை வச்சு வல்லமை போகிறது ஒரு பக்கம் இருக்கும், இனி நான் கை வைக்காம என்னிடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு சென்று இருக்கிறது, இது என்ன இது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்படும் பொழுது தான் தெரிகிறது, அங்கே ஒரு ஸ்திரீ விசுவாசத்தோட அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில் பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஒரு காரியத்தை நம்ம யோசிப்போம் பாருங்க. இந்த பெற்றுக்கொள்வோம் அந்த வார்த்தையை நீங்கள் நல்ல வீட்டில் போய் தியானிங்க அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா, டேக் அவே, எடுத்துக்கொண்டு போவது. ஹல்லேலூயா. அப்படின்னா அவளுக்கு சந்தேகமே இல்லை பாருங்க. சில நேரத்தில் நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது கூட சந்தேகத்தோடு வருவோம், சில காரியங்களை கேட்கும் பொழுது சந்தேகத்தோடு தான் கேட்பான். ஆனால் அவளுக்கு எனக்கு கிடைக்குமான ஒரு சந்தேகமே இல்லை. அவளுடைய முயற்சியெல்லாம், ஒருவேளை அவளுக்கு சந்தேகம் இருந்ததா, என்ன தெரியுமா சந்தேகமாக இருந்திருக்கும், நான் இயேசுவை எப்படியாவது தொட்டு விடுவேனா என்பதை. அவ்வளோ கூட்டம், அவருடைய சரீர பலவனா அப்படி, அதில் வேணா சந்தேகம் இருந்திருக்கும். ஆனால் எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதில் அவளுக்கு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரியமானவர்களே, நிறைய காரியங்களை நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம சொல்கிறோம், இன்க்ளூடிங் மீ, நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? சந்தேகப்படாமல் அதை எடுத்துக்கொள்ள. ஹோல்டிங் ஆன் அப்படின்ற வார்த்தை பாருங்களேன். ஹோல்டிங் ஆன் சம்திங் அப்படின்னா, எனக்கு அந்த வார்த்தை வரும்போது எனக்கு ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைவுபடுத்தினார் இல்லையா. ரூத் என்கிற சகோதரி தன் மாமியாகிய நகோமியை அவள் பின்தொடர்ந்து வரும்பொழுது நகோமி சொல்கிறா, இல்லை நீ உன் வீட்டாருக்கு போயிடு பாரு, உன்னுடைய மூத்தவள் அவள் திரும்பி போயிட்டா பாரு, அவள் ஒரு நல்ல வழியை தேடிக்கொண்டா அப்படின்னு சொல்லும்போது ரூத் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு நினைவுக்கு வருகிறது. அங்கே வார்த்தை எழுதியிருக்கோம், ரூத்தோ தன் மாமியை விடாது பற்றி கொண்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன காரியத்தை தேவனிடத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறீங்களோ, எந்த விண்ணப்பத்தை வச்சிருக்கிறீங்களோ, அது உங்களுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பு, கணவனுடைய என்ன காரியமோ, சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். பிரியமானவர்களே, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, விசுவாசத்தை பார்க்காம ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நமக்குள்ள இல்லவே இல்லைனா கூட நம்ம ஜெபத்தினால அந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்தாவது அதை பார்த்தாதான் அவர்கள் அற்புதம் செய்ய முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ சந்தேகத்தோட ஒரு காரியத்தை நம்ம இருக்கும்பொழுது எப்படி தேவன் கிரியேட் செய்வார். ரூத்து தன் மாமியை விடாது பற்றி கொண்டாள். அது மாத்திரம் இல்லை, சொல்றா, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில், இந்த காலை வேளையில ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் தான் நமக்கு பெரிய பெரிய வல்லமைகளை, பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய அற்புதங்களை நம்ம ரிசீவ் பண்ண முடியும். 21 நாள் நான் ஜெபிச்சிட்டேன் பாஸ்டர், இன்னைக்கு நிறைய பேர் வரல. நான் யாருக்கெல்லாம் நேற்று ஜெபித்தோம் அப்படின்னா, நிறைய நேரத்தில் ஜெபிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக சில குடும்பங்களுக்கு ஜெபிச்சா அவங்க யாருமே இருக்க மாட்டுறாங்க. நேற்று கூட யார்கிட்டயே சொன்னேன், ஜெபிக்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்குது, பரவாயில்ல நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த 21வது நாள், நம்ம 21 நாள் முடிஞ்சிருச்சு, இதை ஒரு முடிவாக நினைப்போம். நான் சொல்கிறேன், இந்த 21 நாளுடைய உபவாசம் உங்களுடைய ஜெப வாழ்க்கைக்கு, விசுவாச வாழ்க்கைக்கு, உங்கள் இயேசுவின் மேலே உங்களுக்கு இருக்கிற உறுதிக்கு ஒரு ஆதாரமாய், அஸ்திபாரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து விட்டுறாதீங்க. 21 நாள் பண்ணிட்டேன், ஒன்றுமே விட்டுறாதீங்க. இது ஒரு அஸ்திபாரம் தான். தொடர்ந்து யாரு ரூத்தை போல விடாத பற்றி கொண்டிருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, சீக்கிரத்தில் செய்வார்னு சொல்லுங்க. கையை பிடிச்சி சொல்லுங்களேன், சீக்கிரத்தில் செய்வார், சீக்கிரத்தில் செய்வார். நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறார்? இல்லை இப்படி சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க, உனக்கு செய்யாமல் சொல்லுங்களேன், உனக்கு செய்யாமல் வேற யாருக்கு செய்ய போறாரு? வேற யாருக்கு? ஹல்லேலூயா. வேற யாருக்கு செய்கிறார் அவரு? ஆமென். மழையை வேணா நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் அவர் பொழிவார், வெயில வேணா எல்லார் மேலேயும் அடிப்பார். ஆனால் நன்மை, அவருடைய நன்மையை அவருடைய ஜனத்திற்கு அவர் நிச்சயமாக செய்வார். வாசிங்க எபிரேயர் 12:1 வசனத்தை வேகமாக வாசிங்க, தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 12:1. பாருங்க, விசுவாசம் என்பது
இந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் ஆண்டவர் இப்போ 12:11 ஆண்டவர் விளக்கம் கொடுக்குறாரு. நீங்கள் வீட்டில் வாசிங்க. விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் பாருங்கள், பூமி விசுவாசத்தினால பூமியை கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் என்பது நம்பப்படுகிறவைகள் மேலே உள்ள உறுதி. நீங்கள் அந்த எபிரேயர் 11 வாசிங்க அப்படின்னா, ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். சாரால் தான் கர்ப்பம் தரிக்க ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசத்தினாலே கர்ப்பம் தரித்தாள். ஆபிரகாம் விசுவாசத்தினாலே தான் போகிற இடம் என்னதென்று அறியாதிருந்தும். அப்போ ஆண்டவர் இதுதான் சொல்ல, நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அதை எத்தனை பேர் இங்கே சொல்லுங்கள், ஆபிரகாமை நம்பாதவங்க யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சிருஷ்டிகளை அவர் எப்படி உருவாக்கினார் என்ற நம்பிக்கை. ஒருவேளை சயின்டிஃபிக்காக என்ன அறிவியலை படித்த அறிவாளிகள் வேணால் அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? பிக் பேங் தியரி இப்படி உருவாச்சு, அப்படி எல்லாம் வெடித்த பொழுது அப்படியே வெடித்து உருவாகுகிற. ஒரு முறை ஐசக் நியூட்டன் நினைக்கிறேன், அவரை ஒரு நண்பர் சந்திக்கும் பொழுது அந்த அவருடைய வீட்டுக்குள்ளே, அவர் பெரிய சயின்டிஸ்ட்ன்றதுனால இந்த கேலக்ஸியை ஒரு அழகாக ஒரு படம் மாதிரி வச்சுருந்தார். அப்போது அவர் அவருடைய நண்பர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவரை ஒரு மாதிரி பார்த்தேன்னா, இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு, உங்களுக்கு போய் கடவுள் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு யோசித்த ஒரு நபர் அவர் வீட்டுக்கு வரும்பொழுது அதெல்லாம் பார்த்துட்டுப்பா இவ்வளோ அழகாக இருக்கே, இது எப்படி நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த ஐசக் நியூட்டன் தான் நினைக்கிறேன், தெளிவாக தெரியல, நான் ஐசக் நியூட்டன் எடுத்துக்கிறேன். ஐசக் நியூட்டன் சொன்னாருங்களா, நான் பார்த்துட்டு அப்படி இதுவா ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு அப்படி தூக்கி அடித்தேன், எல்லாம் போய் அந்தந்த இடத்துல போய் நின்றுச்சு. அப்படி சும்மா விளையாடாதீங்க, கிண்டல் பண்ணுறீங்களே, இது எப்படி ஒரு மனுஷன் செட் பண்ணாமல் இது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னார். அப்படி போல தான் கர்த்தர் உருவாக்காமல் இந்த பூமி அந்த ஒவ்வொரு அமைப்புகளும் ஒன்றும் ஒழுங்கும் கிரமமாய் அதுக்கு பின்னாடி ஒரு கடவுள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நீங்கள் சொல்கிற பிக் பேங் தியரி உங்கள் அறிவுனால் பேசுகிற அறிவியல் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு அதான் சொல்லுவார் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், இதெல்லாம் ஞானிகளுக்கு மறைச்சிட்டு ஞானிகள் ஞானத்திலே இருங்க, உங்கள் அறிவிலேயே போங்க. விசுவாசத்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது கண்ணை மூடிக்கிட்டு நம்புறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்கள், விசுவாசம் என்னது? கண்ணை மூடிக்கிட்டு காணாதவைகளை இன்னும் நீங்கள் ஒருவேளை சுகத்தை பார்க்கல, ஆசீர்வாதத்தை பார்க்கல, நன்மையை பார்க்கல, ஆனால் காணாதவைகளை நம்புகிறது. பரலோகத்தை பார்க்கல, காணாதவைகளை நம்புகிறது விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம் என்ன தெரியுமா? நான் ஒரே வார்த்தையில் சொல்லி ரொம்ப பிடிச்சிருந்தது விசுவாசம். அந்த எபிரேயர் 12:1 வாசம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு நீங்கள். விசுவாசன்றது என்ன தெரியுமா? இயேசு மேலே நம்ம கண்களை வைக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்ப்பது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல, இயேசுவை மட்டும். நம்முடைய ஒரு பண தேவையில் நம்ம மனிதர்களை நோக்கி இல்லை ஒரு பயங்கரமான வியாதியின் சூழ்நிலை, இதெல்லாம் தவறு இல்லை. ஆனால் முதல்ல நம்முடைய பார்வை எதை சார்ந்திருக்கு? இயேசுவை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்பது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு உதாரணமாய் சொல்லணும் அப்படின்னா, மத்தேயு 14வது அதிகாரத்தில் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச சம்பவத்தை பேச போகிறேன். பேதுரு கடல் மேலே நடந்து போனார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து கேட்குறார், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடலில் இறங்கி நடக்க எனக்கு கட்டளையிடும் என்று சொன்னான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்கள் சிலருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆச்சரியமாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், மீதி இருக்கிற சீஷர்கள்லாம் உள்ளே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க. நிறைய நேரத்தில் விசுவாசத்தில் வேடிக்கை தான் பார்க்குறோம். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ அதே இடத்துல எத்தனையோ பேர் அவரை நெருக்கி அவரோடு கூட நடந்து போனாங்க. அவங்களெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்களாம் வேடிக்கை பார்க்க வந்தவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் பேதுருக்கு மாத்திரம் ஒரு எண்ணம் வருது, இயேசு, அவருடைய சத்தம் நமக்கு புரியுது, இது இயேசு தான். ஆண்டவரே நீங்கள் தான் அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன மாதிரி மனுஷன் தானே. ஒரு கம்பேரிசன் பாருங்களேன். இந்த மாதிரி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கள ஆண்டவர் பயங்கரமாக ப்ளஸ் பண்ணுறார். நீங்கள் என்ன மாதிரி மனுஷன் தானே, நீங்கள் நடக்க முடியும் அப்படின்னா நானும் நடக்க முடியுமா? ஹல்லேலூயா. நீங்கள் செய்ய முடியும்னா, இது நான் விளையாட்டாக சொல்லலை, ஆண்டவரே நீங்கள் பிறவி கூட நான் எழுப்ப முடியும்னா நான் எழுப்ப முடியுமா? நீங்கள் ஒருத்தனை ஆசீர்வதிச்சா அவன் ஆசீர்வாதமாக இருப்பானா நான் ஆசீர்வதிக்க முடியுமா? என்னால் செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் என்னை காட்டிலும் பெரிதானவைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, மனுஷன் சொல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. பாருங்கள், பேதுரு இயேசுவை நோக்கி அவன் கண்கள் இருந்த வரைக்கும் சூழ்நிலை என்னென்னா, காற்றும் கடலும் இருக்குது, புயல் அடித்து கொண்டு இருக்குது, எல்லாமே போயிட்டுருக்குது. ஆனால் இயேசுவை அவன் நோக்கி பார்த்த பொழுது அவன் கண்கள் இயேசுவின் மேலே நோக்காமல் இருந்த வரைக்கும் அவனுக்கு ஒன்றுமே ஒரு சேதமும் அணுகலை. எப்போ அவன் கண்களை இயேசுவை எடுத்து சூழ்நிலைகள் மேலே வைத்தானோ அப்பொழுது அவன் மூழ்க தொடங்கினான். ஹல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது,
ஆண்டவரேன்னு கூப்பிட்ட பொழுது எந்த சூழ்நிலையிலையும் நம்மை விடுவிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கலாம், உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் பல வருஷங்கள் ஆயிருக்கலாம், தாமதம் ஆயிருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, விசுவாசம். நான் இயேசுவை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கண்கள் அப்படியே இயேசுவை நோக்கி பார்க்கறதுக்கு நம்ம முதல்ல என்ன தெரியுமா செய்யணும்? கண்ணை மூடிடணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 27 இப்படியே ஒரு வசனம் சொல்லுகிறது, என் முகத்தை சங்கீதக்காரன் அவன் ரொம்ப நெருக்கத்தில் சொல்கிறான், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, இதோ உம்முடைய முகத்தை தேடுகிறோம். சிலர் ஆண்டவருடைய கரத்தை தேடுறாங்க. என்னத்துக்கு கரத்தை அப்படின்னா அவர் கையிலேருந்து ஏதாவது கிடைக்குமா? சிலர் ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறாங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீங்கள் கரத்தை அல்ல, தேவனுடைய முகத்தை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்படி இயேசுவை நோக்கி பார்க்கும்போது உங்கள் சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பை ஃபெய்த் தே ரிசீவ்ட் கிரேட் மிராக்கிள்ஸ் அண்ட் saw கிரேட் ஒர்க்ஸ். விசுவாசத்தினால யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தாங்களோ அவங்க பார்த்ததெல்லாம் சாதாரண விஷயம், பெரிய அற்புதங்களை பார்த்தாங்க. ஆமென். பெரிய அற்புதங்கள் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம வேதத்தில் பார்த்து ஆச்சரியப்படுறோம், இப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்குதானே. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு அந்த அற்புதத்தை நான் உனக்கு செய்ய வல்லவர்ன்றார். ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு பாருங்க, சீஷர்கள் மாதிரியே தான் கூட போறாங்க. வேடிக்கை பார்க்கறதுலே இருக்காதீங்க. இந்த அதிகாரத்தை நான் கூட வேடிக்கை பார்த்து தான் இருக்கேன் நிறைய நேரத்தில். இந்த அதிகாரத்தை, இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிதியோன் கேட்குறான், ஆண்டவரே பராக்கிரமசாலியேன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, கர்த்தர் என்னோட இருந்தால் எங்கள் பிதாக்கள் கண்ட அற்புதங்கள் எங்கே? ஹல்லேலூயா. சில நேரத்தில் தவறே இல்லைங்க, தவறே இல்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அற்புதத்தை கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவின் இடத்துல கேட்டு வந்தானோ, உமக்கு சித்தமானால் கேட்டான். 100க்கு அதிபதி கேட்டான். கேட்டவங்க எல்லாம், கானானிய ஸ்திரீ விடவே இல்லை ஆண்டவரை, விசுவாசத்தில் உறுதியாக நின்றா, எங்கே போனாலும் அவரை பின்தொடர்ந்தா. ஹல்லேலூயா. இயேசுவை நோக்கி நீங்கள் வேதத்தில் வாசிக்கும்போது யாரெல்லாம் இயேசுவை நோக்கி வந்தாங்கன்னு பாருங்க. இயேசுவை நோக்கி வந்தவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் வார்த்தையை சொல்லுது எப்படி? அவரை நோக்கி பார்த்தா என்ன ஆகுமா? பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதம் 91:14 வாசிங்க வேகமா. தெரிஞ்ச வசனம் வேகமா. அநேக நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? இந்த வார்த்தையினுடைய ஒரு சாராம்சத்தை சொல்லுகிறேன். இந்த பின்னாடி பகுதி விடுதலை அப்படின்ற விடுவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அடுத்தது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம்ம நிறைய நேரத்தில் என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம ஜெபிக்கும்பொழுது இந்த வசனத்தில் நம்மளுடைய கண்களுக்கு ரொம்ப பெருசாக என்ன தெரியுமா? இது நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். பெருசாக என்ன தெரியும் அப்படின்னா, விடுவிப்பேன், கர்த்தர் என்னை விடுவிப்பார். ஆமென். ஹல்லே. என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் அப்படின்னா என் வாழ்க்கையை அவர் மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார், எனக்கு உயர்வுக்கு நேராக கொண்டு போவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனால் பிரியமானவர்களே, அது அல்ல விஷயம். விஷயம் என்ன அப்படின்னா, அவன் என்னிடத்துல வாஞ்சையாக இருக்கிறபடினால, ஆண்டவர் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறது. இது வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லை. ஆண்டவர் நான் வாஞ்சியாக இருக்கிறனால நீங்கள் விடுதலை கொடுங்க. நம்முடைய வேலை வாஞ்சியாக இருக்கிறது. விடுதலை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த சூழ்நிலையில் கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷம் இருந்தாங்க. ஆண்டவருக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு. ஆனால் வாஞ்சியாக இருந்த அந்த ஜனங்களை ஏற்ற நேரத்தில் அவர் விடுவித்தார். ஹல்லேலூயா. அடுத்தது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால பவுல் எழுதுகிறார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்னுடைய ஞானம், நான் படித்த படிப்பு, என்னுடைய PhD, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எபிரேன் என்கிற அந்தஸ்து, நான் கமாலியல் இடத்துல படித்தது, எனக்கு கொடுத்த, எனக்கு லாபமாக இருக்கிற எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எனக்கு எதற்காக தெரியுமா? அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. ஹல்லேலூயா. அது ஒன்றும் இல்லைங்க. ஆண்டவர்னா ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் நமக்கு ஈஸியாக விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் எழுதுகிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று. உண்மையாக நம்ம யாருக்குமே அவர் எப்படிப்பட்டவர் நம்ம அறிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம அற்புதங்களை எளிதாக பெற்றுக்கொள்வோம். பாருங்கள். ஸோ இந்த நாளில் பாருங்கள் தொடர்ந்து. ஸோ விசுவாசம் தான் அடிப்படை. பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசத்தினால தானியேல் சிங்கத்தின் வாயை கட்டப்பட்டதை அவன் அற்புதமாக பார்த்தான். ஸோ இந்த நாளில் பாருங்கள், இந்த விசுவாசத்தை கொண்டு நம்ம அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதில் ரெண்டு பகுதி. நிறைய நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும். ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியுமா?
என்ன சூழ்நிலையில் மரித்து 4 நாள் ஆனாலும் உயிரோட எழுப்ப முடியும். ஆனால் இந்த நாளில் சுருக்கமாக சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேவனுடைய அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு 2 பகுதி, அதாவது 2 பகுதி வேலை செய்யணும். ஹல்லேலூயா. முதலாவது காட்ஸ் பார்ட், எழுதிக்குங்க. முதலாவது காடுடைய பங்கு, தேவனுடைய பங்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பங்கு என்ன அப்படின்னா, பிரியமானவர்களே, ஹீ இஸ் ரெடி டு பெர்ஃபார்ம் த மிராக்கிள். அவருக்கு அற்புதம் செய்வது என்பது எப்படி சொல்ல, ஏதாவது சிம்பிளாக ஏதாவது சொல்லுங்கள். நம்ம லாங்குவேஜில் சொல்லலாம், சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. அவர் சர்வசாதாரணமாக செய்வார். அற்புதத்தை செய்வது ஏசப்பாவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம யோசிப்போம், ஐயோ என் லைஃப் இப்படி இருக்கே, நான் இப்படி அடிமைப்பட்டிருக்கிறேன், என் வியாதி இப்படி இருக்கேன், என் சூழ்நிலை இப்படி இருக்கே. ஆனால் ஆண்டவருக்கு அது பெருசு இல்லை, அவருக்கு சாதாரணம். அதை குறித்து அவருக்கு சந்தேகமாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கூட சந்தேகமாக இருக்காது. வெளிச்சம் உண்டாவதாகன்னு சொல்லிட்டு இது உருவாகமா ஆகாதா, இல்லை எல்லளவும் சந்தேகம் இருக்காது அவருக்கு, அவர் பேர். அப்போது அற்புதம் செய்கிற பாட்டில் ஆண்டவர் கிளியராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நான் அற்புதம் சொல்கிறது அவர் பைபிளில் செஞ்சதை பற்றி பேசலை. நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு ஆண்டவருடைய பாட்டில் அவர் கிளியராக இருக்கிறாரு, அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு, அவர் ரெடியாக இருக்கிறாரு, அவரால் முடியும், அவருக்கு நம்பிக்கை இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சிலது அற்புதங்களாக தான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஆண்டவரே இந்த அற்புதம் என் வாழ்க்கையில் நடக்கணும், நம்ம நம்பி தான் உட்காந்துட்ருக்குறோம். அப்போ அவர் அதுக்கு ரெடியாக இருக்கிறார், அவரால் அதை செய்ய முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இதில் நம்முடைய பங்கு அப்படின்றத சிலதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மார்த்தாளே நீ விசுவாசிச்சுனா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொன்னேன் இல்லையா? நீ விசுவாசிச்சுனா அதை பார்ப்ப அப்படின்னு நான் உனக்கு சொன்னேனா இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், ஒரு 2 அல்லது 3 சம்பவங்கள் ரொம்ப அறிஞ்சது. நிறைய வசனம்லாம் நான் படிக்க போகிறதில்ல, நம்ம பரிச்சயமான சம்பவங்கள் தான் நம்ம வாசித்து இந்த நாளில் நம்ம ஜெபித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். 5வது வசனத்தை யாராவது டக்குன்னு எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 6:5. ஆமாம், இவர்கள் சாப்பிடத்தக்க ஒரு திரளான கூட்டம் இயேசுவை நோக்கி வராங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்கிறார். என்ன அப்படின்னா, 5000 பேரை ஒன்றுமே இல்லாமல் போஷிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் பிரியமானவர்களே, இதில் இயேசுவால் எதுவுமே இல்லாமையே அற்புதம் செய்திருக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, நம்மளுடைய உதவி இல்லாமையே கர்த்தரால் அற்புதங்களை செய்ய முடியும். ஆனால் அது கடவுளுக்கு விருப்பமும் அல்ல, அதில் கடவுள் பெரிய சந்தோஷப்படுவதும் அல்ல. ஆண்டவர் நம்முடைய இந்த சைடில் அவருடைய சார்பு, இந்த சைடு நம்ம ரெண்டுமே சேர்ந்து ஒரு அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கதையை நான் அப்படியே சுருக்கமாக சொல்லிடுறேன். சிலர் புதுசாக இருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். இயேசு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிலிப்புவை சோதிக்கும்படிக்கு ஆண்டவர் கேட்குறாரு, எங்கே கொள்ளலாம் அப்படின்னு சோதிக்கும்படிக்கு கேட்டவுடனே பிலிப்பு சொல்கிறாரு, ஆண்டவரே இவ்வளோ ஜனங்க இருக்குது, 5000 பேருக்கு புருஷர்கள் மாத்திரம், இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தா கூட நமக்கு 200 பணம் அல்லது 200 தினாரி அப்படின்னு சொல்லுவாங்க. 200 தினாரினா ஒரு தினாரி அந்த நாட்களில், இந்த நாட்கள் ப்ரைஸ்க்கு ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அல்ல 200 பணம், 200 தினாரிஸ் வேணும் அப்படின்னும் போது அது மிகப்பெரிய காசு தான். ஆனால் பாருங்கள், அவன் அப்படி உடனே அந்த இடத்துல அந்திரேயா, 8வது வசனம், அப்போது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், போய் ஒரு சிறு பையனை அப்படியே பிடிச்சி அவனை கூட்டிகிட்டு அந்த சிறு பையனிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறத கொண்டு இயேசுவின் இடத்துல கொடுக்குறான். நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, வாசிக்கிறோம் பாருங்கள் 11, இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்திலே கொடுத்தார், சீஷர்கள் பந்தியிருக்கிறவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய பிரகாரம் வேண்டிய மட்டும் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும், ஆண்டவர் செய்கிறாரு. ஆனால் இதில் கர்த்தரால் அது செய்ய முடியும், அவருடைய பங்களிப்பு. ஆனால் இதில் வேறு யாரெல்லாம் பங்களிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் நான் மறுபடியும் ஒரு 3 சம்பவங்கள் மூலமாக நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இங்கே யாரெல்லாம் இன்வால்வ் இருக்கிறாங்க. சரி, ஆண்டவர் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு சும்மா இல்லை, அந்திரேயான ஒரு மனுஷன். நீங்கள் யோவான் 1வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கூட, இந்த அந்திரேயா, இவருடைய ஊழியமே என்ன தெரியுமா,
இந்த மாதிரி மறைஞ்சிருக்கிறத எடுத்து வந்து ஆண்டவர்கிட்ட விட்டுருவார். யோவான் 1:41 வாசிங்கன்னா, நாங்கள் மேசியாவை பார்த்தோம், அவர் மேசியா தானா வந்து பாரும் என்று சொல்லி பேதுருவை அழைத்து வந்து ஆண்டவர்கிட்ட விட்டவர் இந்த அந்திரேயா. அவரை தொடர்ந்து ஒவ்வொருத்தரா. அப்போ பாருங்கள், சில நேரத்தில் சில சின்ன ஊழியங்களில் அவன் ஒரு சின்ன பையன் அப்படியே தேடுறான், ஒரு சிறு பையன் இருக்கிறான். ரெண்டாவது, அந்த சின்ன பையனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னால, பொதுவாக பிள்ளைங்க அப்படின்னாவே இல்லை, அவ்வளோ பெரிய கூட்டத்தில் நிச்சயமாக அந்த பிள்ளைக்கும் பசி எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை, தனக்குன்னு தான் எடுத்து வச்சுக்குங்க, லேசில் கொடுக்காதுங்க. ஐயோ எனக்கு எங்கள் அம்மா எனக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க, முழுசாக கொடுப்பாங்களா? ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்ய ஒரு சின்ன பிள்ளையினுடைய அர்ப்பணிப்பு அங்கே அவசியமாக இருக்கிறது. அப்போ அற்புதத்துக்கு ஒரு அந்திரேயாவினுடைய செயல்பாடு அவசியம், ஒரு தேடுதல். அடுத்தது ஒரு சின்ன பையனுடைய அர்ப்பணிப்பும். அதுக்கப்புறம் அதோட முடியல பாருங்கள். அதில் நான் அதை நான் வாசி பார்த்தேன், என்னெல்லாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அந்திரேயா, அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். அந்திரேயா சிறு பையன், வேறு என்ன இன்வால்வ் ஆகிருக்கு அற்புதத்தில்? வெரி குட், கரங்களை தட்டுங்க. ஜோஷுவா, சீஷர்கள். ஆண்டவர் ஸோ நான் எதெல்லாம் எடுத்துக்கிறேன்னா, அவன் கொண்டு வந்த பேஸ்கெட், அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கூட ஒரு பார்ட் இருக்குங்க. அது கூட தான் வேலையை. இன்றைக்கி பாருங்கள், இப்போது நான் ஆண்டவரை பற்றி இங்கே மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவரை நான் உயர்த்துறேன், ஒரு பிரச்சனை வெளிப்படுது, தேவனுடைய மகிமை இறங்குது அப்படின்னா, இந்த கீபோர்டுக்கு அதில் பங்கு இருக்குது. இங்கே ஒரு அந்த பிரசனத்தின் மூலமாக ஒரு சுகம் உண்டாகுது அப்படின்னா, அதை எடுக்கிற ஒரு எபிக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்த பேசுகிற இந்த வார்த்தை வெளிப்படுகிற இந்த மைக்குக்கு ஒரு பங்கு. அந்த மாதிரி அந்த டிஃபன் பாக்ஸ் அதில் ஒரு பங்கு பெற்றுருக்கு பாருங்களேன் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை ஸ்தோத்திரம் பண்ணி யார்கிட்ட கொடுக்குறாருன்னா, சீஷர்கள்கிட்ட கொடுக்குறாரு. இல்லை, நான் இப்படி தான் பார்க்குறேன். அந்த அற்புதம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் ஜெபிச்ச உடனே எவ்வளவு தேவைகள் அங்கே வந்துருச்சு, அப்படி நிறைவு ஆகலை, அப்படி ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவர் ஜெபித்து அதை கொடுக்கிறார் தெரியுமா, கொடுக்க 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 அது என்ன செய்யுது, இப்படி தான் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா? இப்படி தான் நடந்திருக்கும். அப்போ பாருங்கள், விசுவாசம் எவ்வளோ பெரிய விஷயம்னா, அந்த 12 சீஷர்கள்கிட்ட கொடுக்கும்போது இல்லை, அதை மேபி முதல் முறை அவர் கொடுக்கும்பொழுது ஒரு கூடையை கொடுக்குறாரு, 12 பேருக்கும் கூட ஒரு கூடை. ஏன்னா அதை மீதம் எடுக்கிறது கரெக்டாக 12 கூட எடுக்கிறாங்க. ஸோ கரெக்டாக இப்போ 12 பேர் சர்வ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. அதை எடுத்து கொடுக்கும்பொழுது அதை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஆனால் ஒரு கூடை இருக்குது, அதை போய் கொடுக்கும்பொழுது சீஷர்களுக்கு எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும் தெரியாது, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. அப்போ எவ்வளோ விசுவாசம், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல். போய் எடுத்து கொடுக்க 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 5000 பேர் போஷித்து சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு மீதம் இருக்கிற துணிக்கையை 12 கூட நிறைய எடுத்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை ஃபினான்ஷியலாக நீங்கள் பல கஷ்டங்கள் இருக்கிறோன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் நம்மளை மீதம் எடுக்க செய்யும். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவே பண்ண மாட்டீங்க. நான் அடிக்கடி ஜான் ஜெபராஜ் ஐயாவை தான் உதாரணமாக கொண்டு வருவேன் இல்லை. அவர் ஆமென் சொல்லுங்கள், ஆமென் சொல்லுங்கள். எதுக்கு? உங்களை யாருமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ரிசீவ் பண்ணணும், நீங்கள் உள்ளத்தில் ரிசீவ் பண்ணணும். எனக்கு இது நடக்கும் ஆண்டவரே, இந்த வார்த்தை, இந்த சம்பவத்தை வாசிக்கும்போது, வேதத்தில் வாசிக்கும்போது, ஆண்டவர் யாருக்கோ செஞ்சதில்லை, அந்த யாருக்கோ செஞ்சது எனக்கு ஆண்டவர் செய்யணுன்ற ஒரு நம்பிக்கை வேணும். அது இல்லைன்னா, திருப்பியும் சொல்கிறேன், விசுவாசத்தை பார்க்கலன்னா ஆண்டவரால் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரலாம், நீங்கள் என்ன வேணால் ஆண்டவருக்காக செய்யலாம். விசுவாசத்தை பார்க்கல அப்படின்னா அவர் எனக்கும் ஒன்றும் செய்ய முடியல, உங்களுக்கும் ஒன்றும் செய்ய முடியல. இதுதான் உண்மை, அப்பட்டமான உண்மை. நீங்கள் பைபிளில் எங்கே அலசி ஆராய்ச்சி பார்த்துக்க. விசுவாசம் இல்லாமல் அட்லீஸ்ட்டு வேறொருத்த விசுவாசம், 4 பேருடைய விசுவாசமாவது அங்கே வந்தால் தான் கடவுளால் கிரியை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே எல்லாரும் இன்வால்வ் இருக்காங்க. நான் அதை எடுத்து கொடுக்க அது பெருகு கொண்டு இருக்கிறது. அப்படியே லிட்டரலாக பார்த்தீங்கன்னா, எலிசாவுடைய நாட்களில் ஒரு விதவை, ஒரு ப்ராஃபட்டுடைய, ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி தன்னுடைய கணவனை இழந்து எலிசா வீட்டில் வந்து நிற்கிறா. இந்த மாதிரி என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே எலிசா சொல்கிறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்குது? எல்லா இடத்துலையும் நீங்கள் வாசி பாருங்க. ஆண்டவர் இங்கேயே பார்த்தா உங்ககிட்ட என்ன இருக்குது? இன்னொரு சுவிசேஷத்தில் போட்டு உங்கள் இடத்துல என்ன இருக்குது? 5 அப்போ 2 மீன். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சம் அவருக்கு வேணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த உங்ககிட்ட என்னமா இருக்குது? ஒரு குடம் எண்ணெய் இருக்குது. நீ என்ன பண்ணு, எங்கெல்லாம் போய் குடம் வாங்க முடியுமா வாங்கி அது எல்லாத்துலேயும் அந்த ஒரு குடம் எண்ணெயை ஊற்று. ஊற்ற ஊற்ற ஊற்ற
அந்த விசுவாசத்தில் அந்த எண்ணெய் பெருகிட்டே இருந்தது. எப்போ நின்றுச்சு தெரியுமா? அவன் குடம் இல்லை என்று சொன்ன பொழுது. ஹல்லேலூயா. எலியாவுடைய நாட்களில் சாரிபாத் விதைவனுடைய வீட்டில் எலியா போகிறார். கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரே நேரத்தில் ஏன்னா மாவை உடனே கொடுத்தாலும் அது ஒரு வேளை நாட்கள் அளவில் ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் பஞ்சம், கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன். போய் அதை எடுக்கும் பொழுது இல்லை, அவங்க எடுத்துகிட்டு மறுநாள் போய் பார்க்குறாங்க அதே அளவு, எடுத்துகிட்டு மறுநாள் போய் பார்க்குறாங்க. நிறைய பாத்திரம்லாம் வேணுமான்னு கூட தெரியல, விசுவாசத்துக்கு ஒரு பாத்திரமே போதும். நான் எடுக்க அல்ல குறையாமல் வந்துகிட்டே இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இன்னொரு 2வது சம்பவம். இன்னொரு இடத்துல இது நடந்தது. என்ன அப்படின்னா, கானா ஒரு கல்யாணத்தில். ஹல்லேலூயா. அந்த சம்பவம் எனக்கு ரொம்ப இந்த நாள் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. யோவான் 2வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. வேகமாக தான் நான் சொல்ல போகிறேன். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த இடத்துல இயேசு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பிரசங்கத்தில், குறைவு உள்ளவனுக்கு தான் இயேசு. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது குறையாக உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? இங்கே குறைவு உள்ளவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இவ்வளோ தான் சத்தமானா நீங்களாம் ரொம்ப அப்படியே தயவு செய்து ஆமேன் சொல்லுங்கள். கையை தூக்கி சொல்லுங்கள். நல்லா சந்தோஷமாக சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் இந்த இதில் பிடி மாஸ்டர் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. வசனத்தை விசுவாசிக்கவே முடியலையா? குறை உள்ளவர்களுக்கு இயேசு வேணும். குறை உள்ள இடத்துல இயேசு இருந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்னைக்கு கூட அவனை கன்னத்தில் கை வச்சு பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்கிற செயலை கன்னத்தில் கை வச்சு பார்க்கணும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ரசம் குறைவுபட்டுச்சு. இயேசுனுடைய தாயார் இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா ரசம் குறைவுபட்டுருச்சுப்பா, நீ ஏதாவது செய்ப்பா. அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, ஒரு விசுவாசம் அங்கே தான் துவங்குது, ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஸ்பார்க் ஸ்டார்ட் ஆகுது. நீ ஏதாவது செய்ப்பா அப்படின்னு ஆண்டவர் இடத்துல சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில காரியங்கள் ஆண்டவருடைய நேரம், காட்ஸ் டைம் வரணும். இல்லை தாமதமாகுது அப்படின்னா அந்த நேரத்துக்காக ஆண்டவர் சொல்ல, என் வேலை இன்னும் வரல. ஸோ இப்போ பாருங்கள், வேலையும் வந்துருச்சு. இயேசுடைய தாயார் அந்த வேலைக்காரர்களை சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வரார், வேலை வந்தது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 6 கற்சாடிகளை தண்ணீரினால் நிரப்புங்க. ஸோ இந்த சம்பவம் ரொம்ப ஒரு அற்புதமான சம்பவம். அதில் வேதத்தில் போட்டிருக்கு, யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறையின்படி 6 கற்சாடிகள் வெளியே வைக்கப்பட்டிருக்குது. இப்போ உள்ளே என்ன பிரச்சனை நடக்குது? பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஒரு மேரேஜ் நேரத்துக்குனா எப்படிலாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஒருவேளை சும்மா பெரிய வீட்டு கல்யாணம்னா எம்எல்ஏ எம்பி யாரெல்லாம் பெரிய ஆட்கள், அந்த மாதிரி ராஜாவுடைய சேர்ந்தவங்க அந்த நாட்களில் எல்லாம் நிற்கிறாங்க. ரசம் இல்லை, ரசம் எங்கன்னு கேட்குறா. ரசத்தை கொடுக்குறது யாருன்னா வேலைக்காரங்களும் உள்ளே இல்லை. எங்கே இருக்கிறாங்க? வெளியே இருக்கிறாங்க. ஏன்னா யூதர்களுடைய சுத்திகரிப்பின் முறையின்படி வைக்கப்படுகிற கற்பாத்திரங்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா வெளியே தான் இருக்கும். எதுக்காக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, கால்களை கழுவிட்டு உள்ளே வரும்படியாக. அப்போது அந்த வேலைக்காரர்கள் நிலைமையை யோசித்து பாருங்கள். என்னென்னலாம் மேபி ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுவார், என்னென்னலாம் அவங்க இருதயத்தில் தோன்றியிருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா நமக்கு தோன்றதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வேளை தோன்றியிருக்கலாம்ல. என்னடா இது, ஏற்கனவே உள்ள ரசம் இல்லைன்னா இயேசு என்ன பண்ணோம் அப்படின்னா, சமையல் அறையில் இருக்கிற அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கற்சாடியோ எண்ணெய் வச்சுக்குதோ அங்கே போய் தண்ணியை ஊற்ற சொல்லி அங்கே நிரப்ப சொல்லி, இவர் என்னடா இவர் கால் கழுவுறதுக்கு தண்ணி ஊற்ற சொல்கிறாரு, உள்ளே இருக்கிறவனுக்கே ரசம் இல்லை, நான் தண்ணியை ஊற்றாமல் வச்சாவது வருவான், பார்ப்பான் கால் கழுவ தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாவன் திரும்பியாவது போயிடுவான். இவர் வம்பளிக்கிறதுக்குனே வந்த மாதிரி வெளியே தண்ணியை ஊற்றி. இதெல்லாம் மனுஷனுக்கு தோன்றுகிற யோசனை. வெளியே இருக்கிற கற்சாடியில் தண்ணியை நிரப்ப சொல்கிறாரு, இருக்கிறவனுக்கே ரசம் இல்லைண்ணா இன்னும் ஒரு 10 பேரை, என்னடா தண்ணி தான் இருக்குது வாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் இன்னும் ஒரு 10 பேரை காலைல தண்ணியை ஊற்றிட்டு வந்தான்னா இன்னும் பிரச்சனை பெருசாகுமே. இப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஹல்லேலூயா. அடுத்ததாக யோசிக்கிறான், ஏன்னா ரசத்துக்கு வைக்கப்பட்டது வெளியே இருக்கிற கற்சாடியாய். அந்த கற்சாடியை பற்றி நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னா, அந்த கற்சாடியை எதற்காக என்று செய்வாங்கன்னா அப்படின்னா பரிசுத்தத்துக்குன்னு செய்வாங்களாம். ஹல்லேலூயா. அந்த காலை கழுவுறது, கையை கழுவுறது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்பொழுது அங்கே தொட்டியில் தண்ணி வச்சுருப்பாங்க, அதை கழுவிட்டு எதற்கு அடையாளமாக? பரிசுத்தம். அந்த மாதிரி நீ ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அது பரிசுத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறபடினால அந்த பாத்திரம் ஏதோ சாதாரண பாத்திரம் இல்லை, பரிசுத்தத்திற்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஹல்லேலூயா. அதான அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அவங்க யோசிச்சிருப்பாங்க, சரி நிரப்ப ஆண்டவர் சொல்ல நிரப்புன்னு சொல்லிட்டு, சரி இப்போ நிரப்பனா ரைட்டு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை வீட்டில் வாசித்து பாருங்கள். they fill the jar up to the brim. நானாக இருந்தால் எப்படி தெரியுமா ஊற்றிருப்பேன்? அவனுக்கு 1008 வேலை இருக்குது. உள்ளே கடன்னு உள்ளே தண்ணியை ஊற்றினாவது ஒரு 2 பேர் போய்
கடகடன்னு சந்தையில் போய் வேக வேகமாக கிரேப்ஸை வாங்கிட்டு வந்தவாவது, இல்லை நம்ம அந்த நாட்களில் நம்ம ஊர்லலாம் என்ன நடக்கும், சாப்பாடு காலி ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் என்ன செய்வாங்க, ஹோட்டலில் இருப்பாங்க. இல்லை டக்குன்னு எஸ்எஸ்க்கு போ, டக்குன்னு ஒரு 2-3 பக்கெட்டை வாங்கிட்டு வா கடகடன்னு. இல்லை அப்படி தானே நம்ம ப்ராக்டிக்கலாக செய்வோம். இல்லை அதுக்கு வேலைக்காரங்க தேவை, அந்த வேலைக்காரங்களையும் காணும், அவங்களையும் கூப்பிட்டு நீ வெளியே இருக்கிறதுல தண்ணியை நிரப்பு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. ஆனால் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அவர்கள் 3 குடம் கொள்ளத்தக்க அந்த ஜாடியை முழுமையாக நிரப்பினார்கள். எனக்கு அது எப்படின்னு தான் தெரில, எப்படி அவன் அப்படி கீழ்ப்படிஞ்சான்னு தெரில. அதாவது அரைகுறையா இல்லை, கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், ஃபுல்னஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். அதாவது பாஸ்டர் கோடு போட சொன்னால் கோடை போட்டுடுறது, ஃபுல்னஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். வேண்டி வேண்டி கேட்பார் பாஸ்டர், ஒரு வாரமும் சபைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, எனக்கு விசுவாசம் இருக்குது பாஸ்டர், நிறைய இயேசு தான் எனக்கு எல்லாமே, அவர் தான் செய்வார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது. விசுவாசம் கிரியையில் காண்பிக்கப்பட வேண்டும், சபைக்கு வர வேண்டும், விடாமல் வரணும். எப்படி வரணும்? விசுவாசத்தோடு வரணும். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட்டத்தில் அவ்வளோ பேர் இருந்தாங்க, அவங்கள மாதிரி அவங்களும் இயேசு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, இயேசு கூட தான் போகிறாங்க, இயேசுவை தான் நம்பிட்டு வராங்க. அவர் பின்னாடி இடிச்சுக்கிட்டே நெருக்கிட்டே போகிறாங்க. அந்த வீடியோ பார்க்க முடியுமான்னு தெரியல, நெருக்கிட்டே போகிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இல்லை, விசுவாசத்தில் ஒருத்தி தேடி வந்தா. அப்போ நீங்கள் சபைக்கு வர்றதுனாவே நான் தொடர்ந்தேச்சே ஒரு மனுஷன் ஏன் தெரியுமா வருவான்? கடவுள் மேலே இருக்கிற விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு. 2வது நான் விசுவாசம் சொன்னேன். சரி, சபைக்கு வர முடியாத சூழ்நிலையில் கூட உங்கள் கண்கள் இயேசு மேலே நோக்கமாக இருக்கா? எப்படினாலும் செஞ்சிருவாருங்க அற்புதத்தை. சபைக்கு வர்றதுடைய கட்டாயம் அப்படின்னா அது ஒரு பிரமாணம். அது மாத்திரம் இல்லை, நம்மளால் வீட்டில் இருந்து பெருசாக எதுவும் செய்ய முடியல, சபையில் சபை கூடி வருதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், அதை வாசிக்கும்பொழுது நம்ம வந்துடலாம் அந்த 2வது அதிகாரத்துக்காக. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. தண்ணியை இப்போ கொண்டு போய், சரி இப்போ ஒரு கேள்வி, அவர் அந்த தண்ணியை கொண்டு போகிறாங்க இல்லையா, அவங்க கொண்டு போனது தண்ணியா திராட்சை ரசமா? அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க? தண்ணி தான் இல்லை, எப்படி சொல்கிறீங்க? இல்லை அதான் இப்போ நம்ம இந்த பைபிளை படித்து தானே இந்த மிராக்கிளே சொல்கிறேன், அதை எப்படி எதை வச்சு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஏதாவது விசுவாசம் அப்படி தான் இல்லை, ஒன்றுமே இல்லை. அடுத்த வசனமே ரொம்ப அழகாக சொல்லுது, அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்தது வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு. ரொம்ப அதாவது ஆண்டவருடைய அற்புதத்தில் 2 பகுதி இல்லை, பல பகுதிகள் வருது. இங்கே ஒருத்தன் எடுக்கிறான், இங்கேருந்து எடுக்கும்போது தண்ணி அவனுக்கு நல்லா தெரியும், அவனுக்குள்ளே எவ்வளோ கேள்வியோ, என்னடா இவர் இது வரைக்கும் எல்லாம் ஓகே, ஜாடியெல்லாம் ஊற்றிட்டு நான் கீழ்படிச்சிட்டேன், சரி ரசமாக மாற்றினா எடுத்துகிட்டு போகலாமே, இவர் நம்மளை வச்சு ஆண்டவர் நம்மளை வச்சு விளையாடுற, அவன் எடுக்கிறான், தண்ணி தான் இருக்குது. ஆனாலும் பாருங்க, ஏதோ அவனுக்கு ஒரு விசுவாசம். அவன் எடுத்து அவன் நடக்கும் பொழுது அவன் கண்ணால் பார்த்துருப்பான் தண்ணியை மொண்டதை. அவன் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது பார்த்துட்டே போய் நான் பார்த்துட்டே போயிருப்பான். ஐயோ எப்படா மாறப்போகுது இது, நான் போய் பந்தி விசாரிப்பிக்காட்டேன், தண்ணியை போய் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. இங்கே இந்த தாவீதுக்கு சொன்ன மாதிரி தான், பைத்தியக்கார சேஷ்டை செய்கிறதுக்கு இங்கே எனக்கு பைத்தியக்காரங்க கம்மியாக இருக்கிறாங்க, ஏற்கனவே நான் டென்ஷனில் ப்ரெஷரில் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். நான் எடுத்துகிட்டு போகும்போது அவன் கண்கூடாக பார்க்குறான், அது ரசமாய் மாறினதை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையிலேருந்து ஒன்று கற்றுக்கலாம் இல்லை, இன்னொரு வார்த்தையில் கூட பாருங்களேன், நம்ம எடுத்த தண்ணி கூட ரசமாக மாறுமா? ஏசப்பா ஜெபம் பண்ணியிருப்பார், எல்லாம் செஞ்சுருப்பாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கிற தண்ணி ரசமாக மாறும். ஒரு ஆமேன், அப்போ கூட ஒரு ஆமேன் வரமாட்டேங்குதே, அவன் தான் எடுத்துகிட்டு போனான், அவனே யோசிச்சிருப்பான், நான் எடுத்துகிட்டு போன தண்ணி பாதி வழியில் ரசமாய் மாறினது. பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான், இப்படி ஒரு ரசத்தை எவன் மறைச்சி வச்சுருப்பான்? ஹல்லேலூயா. அந்த புது ரசம் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. பழைய ரசமாக இருந்த நம்மளை ஆண்டவர் புது ரசமாய் மாற்றினார். அது செய்தி இல்லை, பிரியமானவர்களே. அப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும்
ஒரு அற்புதம் நடக்க ஒரு விசுவாசம் வேணும், ஒரு அர்ப்பணிப்பு வேணும், ஒரு முழுமையான கீழ்ப்படிதல் வேணும், ஒரு நம்பிக்கை வேணும். இது எல்லாம் வேணும். அப்போ தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆச்சரியப்பட்டு போனாங்க, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. கடைசியாக நம்ம வந்துடலாம். லூக்கா 8வது அதிகாரம், இதோட முடிக்க போகிறேன். அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கப்பா. இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய அந்த சம்பவத்தை சொல்லிட்டேன். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவருடைய இருதயத்தில் என்னன்னா எல்லாமே செஞ்சு பார்த்துட்டா. இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு சிலரில் உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் வாசிக்கிறேன், லூக்கா 8வது அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருக்கிற ஒரு ஸ்திரீ அங்கே வரா. அடுத்தது 45. அப்பொழுது இயேசு என்னை தொட்டது யார்? அல்ல 42. தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். யார்? யவீர் கூப்பிட்றான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை, இப்போ அந்த வீடியோ அப்படியே நீ முடிஞ்சா காமிப்பா. திரளான ஜனங்க இயேசுவை நெருக்கி கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல இல்லை, இது நான் உங்களுக்காக தான் பேசுகிறேன். சில நேரத்தில் நம்ம லைஃப்பில் சில காரியங்களை விசுவாசிக்கிறோம், சில காரியங்களை பாஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாஸ் பண்ணிவிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ப்ளே பண்ணு. இல்லை, அந்த கூட்டம் நெருக்கிறது ஆரம்பிச்சிச்சா? நல்லா பார்த்துக்குங்களேன். அந்த கூட்டத்தின் நெருக்கத்தை பாருங்களேன். திரளான ஜனங்க இயேசுவை நெருக்கி கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவில் அவளுக்கு எந்த ஒரு, அப்படியே பாஸ் பண்ணிட்டு, அவளுக்கு எந்த ஒரு சாத்திய கூறுகள் அல்ல ஆண்டவரை போய் ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவள் லைஃப்பில் பல தடைகள் உண்டு. இப்படிப்பட்ட ஸ்திரீகள் சமுதாயத்தில் வரக்கூடாது. இப்படிப்பட்ட ஸ்திரீகள் அவர்கள் தீட்டுள்ளவர்களாக இருக்கிறாங்க. அங்கேயே அவள் பார்த்துட்டு இயேசுவை எப்படியாவது தொடணும்னு நினச்சி அவரை ஜீசஸ்ன்னு கூப்பிடும்பொழுது அங்கே கேட்கல. அங்கே அந்த வீடியோவில் பார்க்கும்பொழுது இல்லையா, அங்கே சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அவரை வந்து அந்த மகளை கடிந்து கொள்ளாங்க. நீ ஏன் இங்கே நிற்கிற, நீ போ, நீ தொடக்கூடாது, நீங்கள் வரக்கூடாது, நீ யாரையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக பிரச்சனைகள். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம். நம்ம அநேகர் இல்லை அந்த கூட்டத்தை போல் நம்ம அப்படி இல்லை. சிலருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சிலருடைய சூழ்நிலையில் எப்படியாவது நான் ஆண்டவரை நான் நோக்கி பார்த்துடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நடக்கலை. நீங்கள் விசுவாசம் பண்ணுறீங்க, நடக்கலை. நீங்கள் சபைக்கு வரீங்க, நடக்கலை. ஆனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க தெரியுமா? இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க. இது நான் சொல்லித்தர முடியாது. ஒரு குடும்பத்துக்காக நான் சொன்னேன், இதை நான் சொல்லித்தர முடியாது. அம்மா, நீங்கள் தான் கடவுளை எப்படி ரீச் பண்ண போகிறீங்க? ஹல்லேலூயா. அவளுக்கு எந்த சாத்திய கூறுகளும் இல்லையம்மா. அப்படியே ப்ளே பண்ணுப்பா. இதெல்லாம் பிராக்டிக்கலாக உண்மையிலே நடக்கும். இவ்வளவு கூட்டம். ப்ளே பண்ணு. எப்படி ஆகலாண்டவரே, எப்படியாக இன்னைக்கு அந்த ஒரு எண்ணம், நம்ம அந்த ஒரு சிந்தை, எப்படியாவது நாமளை தொற்றணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. போதும்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ப்ளே ஆகட்டும். அதை தொட்ட உடனே பாருங்களேன், அது அவ்வளோ அழகாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு அப்படியே தன் இடத்துலேருந்து வல்லமை புறப்பட்டு போனது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்குள்ளேருந்து ஒரு சுகமளிக்கும் வல்லமை புறப்பட்டு போயிடுச்சு. அவருக்கு தெரிஞ்சிச்சு. அவர் நின்று கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? போதும், பாஸ் பண்ணிட்டு, என்னை தொட்டது யார்? ஹல்லேலூயா. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை போல எப்படி ஆகிலும், அந்த வசனத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் அவளை நிராகரிச்சிருப்பாங்க தெரியுமா? எத்தனை தடைகள் வந்திருக்கும் தெரியுமா அவள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு. ஆனால் எப்படியாவது ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப சாதாரணமாக கம்மியாக போட்டாங்க. எத்தனை பேர் அவளுடைய கையை மெரிச்சிருப்பாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அவள் மேலே மெரிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அவளுடைய வியாதி என்ன தெரியுமா? அவளுடைய உதிரத்தின் ஊரல், அந்த ரத்தம் போக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எவ்வளவு பலவீனம்னு. ஒரு மனுஷிக்கு 12 வருஷமாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 12 வருஷமாக இந்த வியாதியில் இருந்தால் அவருடைய சரீர பலன் எவ்வளோ வந்திருக்கும். எல்லாமே இழந்து போன சூழ்நிலையில். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தை மாத்திரம் விடலைங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தை மாத்திரம் விடலை. இந்த சம்பவத்தை வாசிக்க, ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்ககிட்ட இல்லையா, ஓப்பனா கேளு. என்கிட்ட இல்லை ஏசப்பா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். எப்படி ஆண்டவரே, இவ மாத்திரம் எப்படி ஆண்டவரே எடுத்துக்கிட்டு போயிட்டா, ஆண்டவரே கடத்திக்கிட்டு போயிட்டா. உங்ககிட்ட இருந்து சுகத்தை, ஹல்லேலூயா, உங்ககிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை. எனக்கு சிலருடைய நிலைமை இங்கே அப்படி தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்வீங்கன்னு தெரியாது. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? நீங்கள் நிறைய நேரத்தில் பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு
கடவுள் நமக்காக அற்புதம் செய்வார். உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல், உங்களுடைய கீழ்ப்படிதல் இல்லாமல், உங்களுடைய விசுவாசம் இல்லாமல், உங்களுடைய பரிசுத்தம் இல்லாமல், உங்களுடைய அர்ப்பணிப்பு இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 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 ஒழுக்கம் இல்லாமல் நீங்கள் ஆண்டவரை இப்படி ரூத்தை போல் பற்றி கொண்டாலும் என்ன இப்படி பிடிச்சிக்கிறது விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபு, ஆண்டவரை நீங்கள் எங்களை ஆசீர்வதித்தால் ஒழிய பல உங்களுக்கே நல்லா தெரியுது. எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எவ்வளோ நாளாக செய்கிறேன், நடக்கவே மாட்டேங்குது. அப்போ என்ன செய்யணும்? அவரை எப்படி விடாது பற்றி கொள்ளணும், அவரை எப்படி உறுதியாக பற்றி கொள்ளணும். எப்படி ஆண்டவரே, எப்படியாவது வேதத்தில் இவ்வளோ பேர் சுகத்தை பெற்றிருக்கிறாங்களே, அழுது பெற்றுக்கிட்டாங்க, கெஞ்சி பெற்றுக்கிட்டாங்க, அவர் காலை பிடிச்சி பெற்றுக்கிட்டாங்க. எப்படியோ ஒன்று எனக்கு இந்த வசனம்லாம் வாசிக்கும் போது நான் சொல்லுது, வஸ்திரத்தை நான் போய் தொட்டேன் ஆண்டவரே, அவளுக்கு சுகம் கிடைச்சது. உங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. நான் முடிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுப்பீங்களா? நீங்கள் கீழ்ப்படிங்க, என்ன சொன்னாலும் செய்வீங்களா? ஆண்டவர் எப்படிங்க பேசுவார்? வசனத்தின் மூலமாக பேசுவார், உங்கள் ஊழியக்காரன் மூலமாக பேசுவார். உங்கள் பங்களிப்பு இல்லாமல் நீங்கள் நினச்சிக்காதீங்க என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். உங்கள் பங்களிப்பு, நீங்கள் வேதத்தில் எத்தனை சம்பவம்னா எடுத்து பாருங்கள். யவீருவாக இருக்கட்டும், யவீருடைய வாழ்க்கையில் பிள்ளை செத்தே போயிட்டா, போதகரை வருத்தப்படுத்த வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன, எனக்கு ஒரு ஆச்சரியம், நான் இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம சில நேரத்தில் முயற்சியை எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போய் போதகரை விசுவாசத்தோடு தான் கூப்பிட்டு வரோம். ஆனால் பிரச்சனை வந்து விசுவாசமே உடஞ்சி போகிற மாதிரி இருக்கிற நேரத்தில் அந்த போதகரே நம்மளை பார்த்து சொல்லுவார், நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார், என்ன தெரியுமா பண்ணுவார்? அப்படியே விசுவாசத்தை வச்சுட்டு, நீ பயப்படாத, அந்த வார்த்தையை அப்படியே முத்திரை பதிச்சு வச்சுக்கலாம். ஆண்டவர் அவர் சொல்கிறேன், இங்கே பாருங்களேன் 49, அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் 50, இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யவீருடைய லைஃப்பில் பாருங்கள், என்டியூரன்ஸ், காத்துட்ருக்கிறான். ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சார். உங்கள் வாழ்க்கையில் ஒப்பு கொடுங்க. ஃபஸ்ட்டு அடிப்படையில் ஒவ்வொரு சபையில் நடக்கிற நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, இது கட்டாயம் கிடையாது. நான் கட்டாயப்படுத்தலை, உங்களை நான் கம்பல் பண்ணல. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க, அவர் மேலே தான் நம்பிக்கை இருக்கீங்க, அவர் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு அவரே சார்ந்திருக்கிறீங்கன்றதனுடைய வெளிப்பாடு தான், அதனுடைய செயல்பாடு தான் நம்ம சபைக்கும் எல்லாத்துக்கும் ஓடி வர்றது. பிரியமானவர்கள், நானும் என் மனைவி அப்படி தாங்க ஓடணும். எங்கள் வாழ்க்கையில் உடனெல்லாம் 10 வருஷம் கழிச்சு தாங்க எங்களுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஆனால் செஞ்சாருங்க, அற்புதத்தை செஞ்சவர் எங்களை மறக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சின்ன முயற்சி தான் யவீருடைய அந்த முதல் ஆரம்ப முயற்சி. விசுவாசத்தில் சோர்ந்து போகும்போது அந்த முதல் முயற்சியை பார்த்து தான் விசுவாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். முயற்சியே எடுக்கலை, ஆனால் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் செய்வார். நான் விசுவாசிக்கிறேன்னா அந்த விசுவாசம் வேலைக்கு ஆகாத விசுவாசம், பெற்றுக்கொள்ள முடியாத விசுவாசம், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய், டேக் அவே, ஹோல்டிங் ஆன். ஆமென். ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நம்ம அப்படியே ஜெபிக்கலாமா?